இங்கே ஒருத்தர் அவரோட மகனோட பாடியை எந்த கழுகுகளும் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் இருக்க விஷத்தை அவன் மேலே ஊற்றி விடுறாரு. அப்போது இவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் அவனோட மகனோட பாடியை ஒரு கழுகு வந்து கொத்துறதுக்காக அந்த பக்கத்தில் வந்து உட்காருது. அப்போ அந்த கழுகுமே இவனை கொத்த ஆரம்பிக்குது. அப்போ இவனும் வழியில் கண்ணு முடிச்சு அந்த கழுகை பிடிச்சிட்டு எரிஞ்சிடறான். அப்போ தான் அவன் நம்ம பாறைகளோட விளிம்பில் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்போ இவனும் அவங்க அப்பா கூப்பிட்றதுக்காக எவ்வளோ சத்தம் போட்டு பார்க்குறான். ஆனால் எந்த பதிலுமே வரல. உடனே அந்த வலுவலுப்பான பாறைகள் மேலே ஏறி போக ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பாறையில் ஏறி போகிறதுக்கு ஒரு சின்ன விளிம்பு கூட இருக்காது. அங்கே இருக்க ஒரு சின்ன கிராக்கை யூஸ் பண்ணி தொங்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கையை திடீர்னு ஸ்லிப் ஆனதுனால அந்த பாறையில் செங்குத்தாக தொங்க ஆரம்பிக்கிறான். அப்போது அந்த டைம் மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதனால் இவனோட கை அந்த பாறைகள்லேருந்து ஸ்லிப் ஆக ஆரம்பிக்குது. அப்போது இவனோட ஸ்ட்ரென்த்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அப்போ மழை அதிகமாக பேஞ்சிட்டு இருக்கனால கீழே தண்ணியோட லெவல் அதிகமாகிடுச்சு. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு மேலேருந்து அப்படியே கீழே குச்சிடுறான். அடுத்த நாள் காலையில் இவன் ஒரு சேத்துக்குள்ளேருந்து கண்ணு முழிக்கிறான். அவனோட காலுமே பயங்கரமாக இன்ஜுரி ஆகிருக்கும். அப்போ அந்த காட்டில் இவன் மட்டும் தான் தனியாக இருக்கான். அப்போ இவனுக்கு தண்ணி ரொம்ப துவைச்சதால பக்கத்தில் தவந்து போய் தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இவனு கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட காலை பார்க்குறான். பார்த்தா அவனோட கால் ட்விஸ்ட்டாக இருக்கும். நிறைய எப்பயும் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இப்போ வீடியோ பார்க்க நீங்களுமே இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அம்பக்கூடி காட்டு இடத்துல வெள்ளக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். மறக்காமல் ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து லைக் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் எடுத்து வீடியோ பார்க்குறீங்க. உடனே அவனோட காலை 2 பாறைகளுக்கு இடையில வச்சு கண்ணை மூடிட்டு அந்த காலை இருந்த மாதிரி திருப்பிடுறான். பாதம் அசையாமல் இருக்கிறதுக்காக 2 குச்சிகளை சைடில் கெட்டிக்கிட்டு அந்த பாதம் அசையாத மாதிரி பார்த்துக்கிறான். அப்போ இவன் அந்த வழியை பொறுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து அந்த செங்குத்து பாறையோட டாப்புக்கு வந்துடுறான். அங்கே போய் பார்த்தா அவரோட அப்பா இவன் இறந்து போயிட்டான்னு சொல்லி ஒரு சின்ன கல்லறையை கட்டி வச்சுருப்பாரு. இதை பார்த்தா அவனை இனிமேல் நம்மளை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போய் அழுகிறான். அப்போது திடீர்னு ஓநாய்கள் சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு இவனையும் எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா நிறைய ஓநாய்கள் இவனை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஓநாய்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவனு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த ஓநாய்கள் இவனை பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவனு வேகமாக ஓடி போய் அங்கே இருக்க ஒரு மரத்து மேலே ஏறிடுறான். அப்போ ஒரு ஓநாய் அவனோட காலை கடிச்சிருது. அப்போ அவன் வச்சிருக்க ஒரு கத்தி எடுத்து அந்த ஓநாயை குத்திடுறான். அப்போ இவன் அந்த மரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிக்கிறான். ஆனால் அப்போவுமே அந்த ஓநாய்கள் விடாமல் அவனை அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ மறுநாள் காலையிலுமே ஆயிடுது. அங்கேருந்து எல்லா ஓநாய்களுமே ஓடி போயிடுது. ஆனால் இவன் குத்துன அந்த ஒரு ஓநாய் மட்டும் அங்கே செத்து போய் கிடக்கும். ஆக்சுவலாக அந்த ஓநாய் செத்து போயிடுச்சுன்னு தான் நினைப்பான். ஆனால் அது உயிரோட தான் இருக்கும்.